உன் பெயரின் முதலெழுத்தை ஆர்வமாக தொட்டு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அவசியமாக தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய் அல்லவா? இதோ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி புட்டு புட்டு வைக்கப் போகின்றேன், கேட்டு தெரிந்து கொள். என்னுடைய வழிகாட்டுதல் உன்னுடைய வாழ்விற்கு அவசியம் என்று மிகவும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கும் நீ என்னை குருவாக தேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிதானத்தோடு செயல்பட்டு வருகின்றாய். என்னுடைய ஆணைப்படி உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நலமாக தான் இருக்கின்றது. என்ன அப்பா சொல்கின்றீர்கள்? இவ்வளவு கஷ்டங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேனே, எப்படி நலமாக இருக்கின்றது என்று கேட்கின்றாயா? எத்தனையோ சோதனைகளை நீ சந்தித்திருந்தாலும் அத்தனை சோதனையின் முடிவிலும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் எத்தனையோ உன்னுடைய வாழ்விற்கு நலனை சேர்த்திருக்கின்றது. அந்த சோதனைகளை நீ சந்திக்கவில்லை என்றால் அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்? பல புரிதல்களை சோதனைகளின் மூலமாக தானே இறைவன் பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். சோதனைகளை மட்டும் அதை பார்க்காமல் வாழ்க்கையை சாதனையாக மாற்றக்கூடிய யுக்திகள் அதில் அடங்கி இருப்பதாக நினைத்தால் எந்த ஒரு கஷ்டமும் கஷ்டமாகவே தெரியாது. எந்த பாதையில் நீ சென்று கொண்டிருக்கின்றாயோ அந்த பாதை உனக்கான பாதையாக நான் மாற்றித்தர பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற்ற வேண்டிய நிலை இருப்பதால் அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றேன். என் மீது இருக்கும் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் அந்த சூழ்நிலைகளை நீ சரியாக கடந்து வரும் பொழுது வெற்றியின் பாதைக்குள் நுழைந்து விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி இப்பொழுது உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். இனிமேலும் நீ எந்த ஒரு துன்பத்தையும் பெருமளவு சந்திக்காமல் இன்பத்தை அதிகமாக சந்தித்து உன்னுடைய வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ இந்த சாயின் அருளாசிகள் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கின்றது. இப்பொழுது சிலர் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், வேதனைகளை புகுட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மாற்றம் வரும். அவர்கள் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டாலும் சரி, புரிந்து கொள்ளவில்லையானாலும் சரி, நீ நலமாக வாழ்வதற்கு அவர்களே காரணமாக அமையப் போகின்றார்கள். உன் கஷ்டங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு உனக்கு நலனை கொடுக்க தயாராகவே இருக்கின்றார்கள். உன் கர்மாக்களை கழிப்பதற்கான வேலையை நான் அவர்களிடம் விட்டு வைத்திருக்கின்றேன். அவர்களும் சில விஷயங்களை செய்து உன்னுடைய கர்மாக்களை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். நீயும் கொடுத்து கொண்டிருக்கின்றாய். கெட்ட கர்மாக்கள் எல்லாம் முழுமையாக அகலும் நேரம் வந்திருக்கின்றது. நீ செய்த புண்ணியங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையை தற்சமயம் காப்பாற்றி கொண்டிருப்பதால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இரு. கருணை கடலாக இந்த சாய்நாதனுடைய துணை உன்னுடைய வாழ்க்கையில் என்றென்றும் வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னுடைய ஆரத்தி தரிசனத்தை கண்டு எத்தனை முறை மகிழ்ந்திருக்கின்றாய்? அப்பா, நான் உங்களிடம் சரணாகதி அடைந்து விட்டேன். உங்களிடம் என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய கண்ணீரை நீங்கள் தான் துடைக்க வேண்டும். விருப்பத்தை நீங்கள் தான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை கவனித்து கொள்ளுங்கள் என்று என்னிடம் ஒப்படைத்த பின்னும் அதை கவனிக்காமல் இருப்பேனா? என்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதை வேலையாக வைத்திருக்கின்றேன். என்னிடம் கேட்ட விஷயங்களிலெல்லாம் நல்ல மாற்றத்தை தயாராகவே வைத்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கின்றது. தாயாக தந்தையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டிருப்பதால் பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. சரியாக உண்ணாமல் சரியாக உறங்காமல் உன்னுடைய நலனை கெடுத்து கொள்ளாதே. என் அன்பு குழந்தையாகிய நீ உன் மனதிற்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை நீ நலனாக வைத்திருந்தால்தானே நானும் அங்கு நலனோடு வாழ முடியும். உன் நலனும் என் நலனிலும் நீ அக்கறை கொண்டிருப்பாயானால் கவலைப்படுவதையெல்லாம் விட்டுவிட்டு உன் மனநிலையை சந்தோஷமான மனநிலையாக மாற்றிக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்றப் போகின்றேன். நல்லது நடக்கும்.